நாம பேசுறது கேட்கலையா அவளுக்கு? இரு இரு, நான் பக்கத்துல போய் அவளை தட்டி சொல்லிட்டு வரேன். அப்ப எப்படி கேட்காம போகுதுன்னு பாக்குறேன். யாராவது பாத்திர போறாங்க, அப்புறம் தப்பா இருடி. இங்க நாம மட்டும்தான் இருக்கோம், யாருக்கு எதுவும் தெரியாது. இரு, நான் போய் சொல்லிட்டு வரேன். சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. செல்வி, ஓம் சக்தி பராசக்தி. ஐயோ, என்ன கை சுட்டுச்சுடி. செல்வி, 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 செல்வி. அதான் நான் தான் சொன்னேன்ல, இப்படித்தான் இருந்துச்சு. செல்வி, அதான் நான் தான் சொன்னேன்ல. புரியல, என்னம்மா பண்றது? ஏய், அதாண்டி எனக்கு ஒண்ணும் புரியல. ஒருவேளை இவளுக்கு உண்மையாவே அம்மன் அருள் கிடைச்சிருச்சா? வந்து தவத்துக்கே போயிட்டாளா? ஓம் சக்தி டாக்டர், டாக்டர். அக்கா ஒண்ணு இல்லக்கா, ஒண்ணு ஆகாதுக்கா. டாக்டர், ஒண்ணு இல்லக்கா, ஒண்ணு இல்லக்கா, ஒண்ணு இல்ல. ஹாஸ்பிடல் டாக்டர், டாக்டர். சொல்லுங்க, என்னாச்சு? அக்கா அடிபட்டிருக்கு டாக்டர். திடீர்னு கீழே விழுந்துட்டா டாக்டர். திடீர்னு கீழே விழுந்துல அடி ஏதாவது பட்டுச்சான்னு தெரியல. கொஞ்சம் என்னன்னு பாருங்க டாக்டர். பாருங்க. ஐசியூ ஓட ரெடி பண்ணி போங்க. பாத்து. நீங்க எங்க இருக்கீங்க? இருங்க மேடம், வர கூடாது. நான் பாத்துக்கறேன். பாத்து, ஜாக்கிரதை. என்னடி இது? இந்த செல்வி பக்கமே போக முடியல. இப்ப என்னதான் பண்றது? எப்படி இவ தவத்தை கலைக்கிறது? அந்த அம்மனோட சக்தி முழுசா இவ உடம்புக்குள்ள வந்துருச்சு போல இருக்கு. அதனாலதான் அவ கிட்டயே நம்ம நெருங்க முடியல. போற போக்க பார்த்தா தவத்தை நல்லபடியா முடிச்சிருவா போல இருக்கேடி. ஏதாவது குச்சி இருக்கான்னு பாப்போம். எங்க ரெடி போய் தேடுவேன் நானு. ஏய், அங்க ஒரு மாப்பு இருக்கு, இருதா வரேன். இந்தா, இப்ப பாரு. வா வா வா. செல்வி, சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. ஓடி, என்னால முடியாது.
மா மா நம்ம இவளை இப்படியே விட்டுற கூடாதுமா. செல்வி, நான் பேசுறது கேக்குதா? செல்வி செல்வி ஐயோ முடியல. செல்வி, ஏய் செல்வி, ஏய் செல்வி, செல்வி. அடியே செல்வி 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 ஏ செல்வி. ஏய் செல்வி, அங்க மகா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. நீ என்னடா இங்க தவ இருந்துகிட்டு இருக்கற? அடியே செல்வி, ஏய் செல்வி. அடியே 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 லூசு செல்வி, அடியே செல்வி செல்வி, செவிட்டு செல்வி, அடியே காது கேட்கலையா உனக்கு? செல்வி, ஏய் செல்வி. அம்மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு தவம் இருக்குல்ல, நீங்க பாட்டுக்கு இங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா தவம் கலைஞ்சிடாது. அதுக்கு தான் நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்களே கடுப்புல இருக்கோம், மரியாதையா போயிடு. என்னம்மா சொன்னீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. மா நீ சும்மா இரு. ஐயா, எங்க வீட்ல எங்க கூட வந்த எங்க குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு அவங்களுக்கு அடிபட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்காங்க. செல்வியும் உடனே கூட்டிட்டு போகணும். அதுக்கு தான் நானும் எங்க அம்மா முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். எங்களால முடியல. கொஞ்சம் நீங்களாவது அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்களேன், இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்னம்மா விளையாடுறீங்களா? இந்த தவத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? இந்த தவம் ஆரம்பிச்ச அடுத்த நொடியில இருந்து சூழ்ச்சிகளும் தடங்கல்களும் வரத்தான் செய்யும். அத மீறி இந்த தவத்தை முடிச்சே ஆகணும். அப்பதான் எந்த ஆபத்து அவங்கள வந்து சேராது. வேண்டுதல் நிறைவேறணும் சொன்னேன்னு மறந்துட்டீங்களா? நாங்க அதையெல்லாம் மறக்கலங்க ஐயா. ஆனா இது சாதாரண விஷயம் இல்ல, உயிர் போற காரியம். அதான் கூட்டிட்டு போலாமேன்னு வந்தோம். இத பாருங்கம்மா, இந்த பொண்ணுக்கு தெய்வ சக்தி முழுசா கிடைச்சு முழுமையான தவநிலைக்கு போயிட்டாங்க. இப்ப அம்மனோட அருள் இந்த பொண்ணு மேல இருக்கு. நீங்க இல்ல, யாரு நினைச்சாலும் தவத்தை கலைக்கவே முடியாது. அதை இந்த அம்மன் அனுமதிக்கவே மாட்டா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த பொண்ணு தவத்தை முடிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கங்க. தயவு செஞ்சு இவங்க தவத்தை கலைக்கிறேன்னு தெய்வ குத்தத்துக்கு ஆளாயிடாதீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன கீர்த்தி, இப்ப என்ன செய்யறது? இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு போறாரே. மா, அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்லிட்டு போறாருமா. இந்த செல்வியை நாம உலுக்கி நாம கலைச்சா தானே தெய்வ குத்தமாகும். அப்படி இல்லாம தானா இவ தவம் கலைற மாதிரி ஏதாவது யோசிக்கலாம்.